அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, 2026 வெள்ளிக்கிழமை. அப்படின்னா இன்றைக்கி ஆன்மீக மலர் உண்டு. இதுக்கு அடுத்த எடிஷனில் வரும், அடுத்த வீடியோவை போடுவேன். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க. டேஷ் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். பதில் என்ன? தர்மத்தின். இந்த வார்த்தை எங்கே சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் சொன்னார். ஓகேங்களா? இது எதனுடைய காப்பி அப்படின்னா பகவத்கீதையில் உள்ள காப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். சொன்னது பாரதியார். ஒன்று மேலேருந்து கீழே. என்ன கிளி? கிளிக்கு வேறு சொல்கிறாங்க. தேல ஆரம்பிக்க மாதிரி. தத்தை நீங்கள் சொல்லலாம். தத்தை, கிள்ளை, அஞ்சுகம், கீரம்லாம் இருக்குது. இங்கே தத்தை. அப்போ 7 இடமிருந்து வளம் என்ன? தைல ஆரம்பிக்கு. துணிவு, துணிச்சல், தைரியம். ஓகே. இப்போ 2வது கேள்வி பாருங்க. மேலே ஆரம்பிக்கு, 3வது எழுத்து ஏ இருக்கு. நண்பகல்லாம் 12 மணி வரைக்கும், மாலைனா 4 மணிக்கு மேலேன்னு வைங்களேன். இடையே உள்ள நேரம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவீங்க? மதியம், ஆஃப்டர்நூன். ஓகே. 3 மேலேருந்து கீழே. திருவாளர் என்பதன் சுருக்கம். திருவாளர்னா மதிப்புக்குரியவர். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா தீவுக்கு ட்ரூ மட்டும் போட்டால் போதும். ஓகே. அகெயின் 4வது கேள்வி. சினம். சினமம்னா கோபம், ஆத்தியம் எல்லாமே சொல்லலாம். இங்கே கோபம் சொல்கிறோம். ஆத்தியக்காரனுக்கு புத்தி மட்டு. கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. 5 மேலேருந்து கீழே. வள்ளல் பாதி ஆண்ட நாடு. வள்ளல் வேல்பாதி ஆண்ட நாடு என்னது? 300 ஊர்களோட சேர்ந்துக்கிட்டு குறிஞ்சி நில பகுதியில் ஆட்சி பண்ண முல்லைக்கு தேர் கொடுத்த வேந்தன் வள்ளல் வேல்பாதி. ஓகே. 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? பூமி. பூமியை நேற்றே சொன்னோம். புவின்னு சொல்லலாம். முதல் இடத்து பூ வந்ததுனால புவி. வையகம் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். தரணி அந்த மாதிரிலாம் இங்கே சொல்கிற இடம் இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. 10 மேலேருந்து கீழே. டேஷ் ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பா என்பதான். ஒருத்தன் கவனிக்காமல் வந்தான்னா சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்லுவியா அப்படின்னுட்டு. அவனுக்கு புரியலைன்னு அர்த்தம். நைட்டு முழுக்க தூங்கிட்டு கவனிக்காமல் இருக்கையில் சொல்கிறது. ஸோ விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு. ஓகே. 15 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? வீல முடியுது. படிப்பு, எஜுகேஷன், கல்வி. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஓகே. 13 மேலேருந்து கீழே. சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்த ஒரு நாடு. இதன் தலைநகர் அஸ்டானா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அஸ்டானா எதோட தலைநகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஜகஸ்தான். பதில் என்ன? கஜகஸ்தான். இது இந்த இவங்க ஏரியா நவீன கட்டடக்கலைகளுக்கு ஃபேமஸாக உள்ளவங்க. 19 இடமிருந்து வளம் என்ன? 19 இடமிருந்து வளம் என்னென்னா ஃபெயில். ஒருத்தன் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகுதானா அதுக்கு ஆப்போசிட் சொல்லு என்னன்னு கேட்காங்க. பாஸ். ஓகே. 20 இடமிருந்து வளம் என்ன? தாள அஞ்சு ஏல முடியுதுங்க. அரிசி, கோதுமை, சோளம் ஆகியவை டேஷ் வகைகள்னு கேட்டிருக்காங்க. தானியங்கள், தானிய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 22 இடமிருந்து வளம் என்ன? கப்பல், விமானம் ஆகியவை வேண்டிய திசையில் திருப்ப உதவும். கப்பலையும் ஃப்ளைட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உதவக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுக்கான். சுக்கான்னு நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க. அதோட இங்கிலீஷ் வார்த்தை என்னென்னா ட்ரூடர் அப்படின்னு அர்த்தம். ட்ரூடர் அப்படிங்கிறது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. 18 மேலேருந்து கீழே. இது கரெக்டானு செக் பண்ணி பார்த்துடலாம். இதையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது, ஏன்னா தீ பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க.
எதையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது. பதில் என்ன? பஞ்சு. ஸோ இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு முடிச்சிட்டோம். அகெயின் மேலே 8க்கு வந்துவோம். இடமிருந்து வலம் இம்மில் முடியுது. 60 வினாடிகள் கொண்டது ஒரு டேஷ். 60 வினாடிகள். 60 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மினிட். ஸோ மினிட்னா என்னன்னு சொல்கிறோம்? நிமிடம். ஓகே. 6 மேலேருந்து கீழே என்ன? நெல்லின் கடினமான மேற்பகுதி. நெல்லுக்கு மேலோடி என்ன இருக்கும்? நெல்லோட கடினமாக, நெல்லுக்குள்ளே அரிசி இருக்குது, அந்த அரிசிக்கு மேலே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா உமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் கிரைண்ட் பண்ணி தவிடுன்னு சொல்லுவாங்க. உமி, அதாவது படி ஹஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 8 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டவள் புதுமை பெண் அப்படின்னு சொன்னார். இதுலேயே ஒரு மிஸ்டேக் விட்டுருக்காங்க. என்னதான்? நிமிர்ந்த நன்னடையும். பதில் என்ன? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் அப்படின்னு சொன்னார். யார்? பாரதியார். ஓகே. 12 இடமிருந்து வலம் என்ன? 12 இடமிருந்து வலம். வழக்கறிஞர். வழக்கறிஞராக வந்து ஆங்கிலத்தில் சொல்லுங்க. வக்கீல், லாயர். ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? குதிரைகளை கட்டி வைக்கும் இடம். குதிரைகளை கட்டி வைக்கக்கூடிய இடம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா குதிரை லாயம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ 14 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? மாநாட டேஷ் என்பது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி. மாநாட மயிலாட என்பதுதான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி. ஸோ லா அப்படின்னு எழுதுவேன். இங்கே டா வராது. இதுக்கு வேறு எதுவும் ஆன்சர் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டா வராது. லாடம்னு போட்டிங்கன்னா குதிரை காலுக்கள் அடிக்கக்கூடியது. குதிரைகளை கட்டி வைக்கும் இடம் தான் கேட்டிருக்காங்க. லாடம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நான் தப்பாக விட்ருக்கேனான்னு எனக்கு புரிஞ்சுக்க. 11 மேலேருந்து கீழே என்ன? 10 100. ஸோ 10 தடவை 100 போட்டால் என்ன வரும்னு கேட்காங்க. 10 தடவை 100 போட்டால் என்ன வரும்? 1000, 1000. ஓகேங்க. அப்போ 16 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? கட்டு விரியன் ஒரு விஷமுள்ள ஸ்னேக். பவர்ஃபுல்லாக உள்ளது பாம்பு. அதோட உடம்பு கட்டுக்கட்டாக இருக்கும். கட்டு விரியன், கண்ணாடி விரியன் சொல்லுவாங்க. பவர்ஃபுல்லாக உள்ள ஸ்னேக், பாய்சன் ஸ்னேக். ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? இரு நிலங்களில் ஒன்று நஞ்சை, இன்னொன்று புஞ்சை. நஞ்சைனா என்ன? புஞ்சைனா என்ன? ஸோ நஞ்சைனா ஏரி குளம் அந்த மாதிரி தண்ணி பாசனம் பெருகி விவசாயம் பண்ணக்கூடிய இடம். புஞ்சை அப்படின்னா போர் போட்டு தண்ணி எடுக்கிறது, இல்லை கிணறு வெட்டி தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுறது. அதாவது மானாவாரி விவசாயம்னு சொல்லுவாங்க. கடைசி கேள்விங்க. 21 இடமிருந்து வலம். பிரியமாக இருக்காங்க அப்படின்னா பாசமாக இருக்காங்க, நேசமாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே சை வந்திருக்கனால வாஞ்சை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். எனக்கு இந்த மாநாட மயிலாடத்துக்கும் லாயத்துக்கும் எனக்கு நீங்கள் ஆன்சர் எதிர்பார்க்க. குதிரை லாடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது குதிரை காலில் அடிக்கிறது, நான் லாயம்னு எழுதுவேன். இதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கமெண்ட்டில் எதிர்பார்க்க. தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்றைய ஆன்மீகம் அறிவோமா? தரிசனம் செய். குலதெய்வத்தை ஆண்டுக்கு 2 முறையாவது தரிசனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அறிவியல் ஆயுதம். முதல் பாறைக்கோள். ஓகேங்களா? இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம். சுதேசி இயக்கத்தில் உள்ள கைத்தறியுடைய தினம் 1905 ஆகஸ்ட் 7 அனுசரிக்கப்பட்டது. இன்னைக்கு சுதேசி இயக்கத்துடைய கைத்தறி தினம்.
ஓகேங்க, நன்றிங்க.